ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு ஏப்ரல் 23 எலெக்ஷன் டே. நம்மளோட நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான டே. நம்மளோட ஓட்டை நம்ம கண்டிப்பாக பதிவிடணும். நாளைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய ஓட்டின் மூலமாக தான் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம நாட்டுடைய தலையெழுத்து அப்படின்றது மாறப்போகுது. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது வரைக்கும் நடந்த ஆட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் என்னெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் பார்த்து யாருக்கு ஓட் பண்ணால் இதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சு ஓட் பண்ணுங்கள். இது வரைக்கும் அந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா அறிக்கையுமே எல்லா தலைவர்களுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் நல்ல ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி கண்டிப்பாக நம்ம சிந்திச்சு யோசித்து எந்த தலைவருக்கு நம்ம ஓட்டு பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நல்லா யோசித்து தான் நம்ம இந்த முடிவை எடுக்கணும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக எந்த ஒரு டிசிஷனையும் நம்ம யோசிக்காமல் எடுத்துடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்த்து மாற்றம் நம்மளுக்கு கண்டிப்பான தேவையான ஒன்று தான் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். அண்ட் இந்த மாற்றம் நம்மளுக்கு எந்த வகையில் இதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றதையும் நல்லா யோசித்து எந்த தலைவருக்கு ஓட்டு போட்டால் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்றத நீங்கள் யோசித்து ஓட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓட் பண்ணாமல் இருக்காதீங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஒரு ஓட்டு என்ன தலையெழுத்தை மாற்றிட போதா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்பவே முக்கியமான ஓட்டு தான். அது எல்லாமே கவுண்டிங் தான். தயவு செஞ்சு நாளைக்கு எல்லாரும் போய் ஓட் பண்ணுங்கள். என் ஓட்டு என் உரிமை. கண்டிப்பாக நம்ம ஓட்டு நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை. அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நாளைக்கு போய் ஓட் பண்ணுங்கள். நானும் என்னோட ஓட்டிங்கை நாளைக்கு மறக்காமல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.